தியானத்திற்கும் அசைவத்திற்கும் தொடர்பு உண்டா? தியானம்ங்கிறது வேற, நீங்க சாப்பிட்ற உணவுங்கிறது வேற. உணவு வந்து உங்க உடலை வந்து வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு தேவையானது தான் உணவு. இது வந்து இங்க சைவம் அசைவம் இந்த கறி உணவுகள் காய்கறி உணவுகள் இதுல வந்து காய்கறி உணவுகள் சாப்பிட்டாதான் நமக்கு அந்த தியானம் வரும், யோகம் வரும், தவம் வரும். நம்ம கோயிலுக்கு போறோம், கறி சாப்பிட்டுலாம் போலாமா? இது எல்லாம் உணவு தான். இந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாகரிக வளர்ச்சிங்கிற பேர்ல வந்து இது கறி உணவு, இது காய்கறி உணவு, இந்த சைவம் அசைவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே பாகுபாடாக தான் இருக்காங்க. அந்த உடல் வாழ்றதுக்கு தேவையானது உணவு, உயிர் வாழ்றதுக்கு தேவையானது தியானம். நீங்க தியானம் பண்றதுக்கும் கோயில் போறதுக்கும் ஒரு இறை வழிபாட்டில் போறதுக்கும் கறி சாப்பிட்டா கோயிலுக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். கறி சாப்பிட்டா தியானம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். கறி சாப்பிட்டா இறை வழிபாடு தேடி போகலாமா? தாராளமாக போகலாம். கறி சாப்பிட்டா அந்த கோயிலுக்கு போகலாமா? எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். அது வெறும் உணவு மட்டும்தான். உங்கள் பார்வையில் இருக்குது. இந்த கறி உணவு இதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. இந்த கறி உணவுகள் நம்ம சாப்பிட நம்மளுடைய குணம் வந்து ஒரு ராட்சச குணமாக ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பிடிவாத தன்மைங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த கறி உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்களே தவிர, மற்றபடி நீங்கள் காய்கறி மட்டும்தான் சாப்பிட்டு நீங்கள் வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே யாருமே வந்து வழிபாடுன்னு ஒன்று எதுவும் செய்யவே முடியாது. தியானம்னு ஒன்று செய்யவே முடியாது. நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்டா, அந்த கறி உணவு சாப்பிட்டா தியானம் செட் ஆகாது, யோகம் செட் ஆகாது, வழிபாட்டுக்கு போகக்கூடாது. இது எல்லாமே வந்து நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர, நீங்கள் கறி சாப்பிட்றதா தாராளமாக சாப்பிடுங்க. அதுவாக அந்த பழக்கமாக உங்களை விட்டு ஒரு நாளைக்கு ஒதுங்கி போகும். உங்கள் உடலுக்கு அந்த கறி உணவு எப்போ தேவையில்லைன்னு உங்கள் உடலுக்கு தேவை தோணுதோ அப்போ அந்த உணவை வந்து உங்கள் உடம்பு வந்து தவிர்க்க ஆரம்பிக்கும். அதனால அது வெறும் உணவுன்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கறி உணவு காய்கறி உணவுன்னு சொல்லிட்டு பாகுபாடெல்லாம் வேண்டாம். ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவையானது உடல் வாழ்றதுக்கு தேவையான உணவு. அதில் கறின்னு கிடையாது, காயின்னு கிடையாது. ரெண்டாவது, இன்னைக்கு சைவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. தானாக மரத்துல இருந்து கீழே விழுந்ததை மட்டும்தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். அதுதான் சைவம். கத்திரிக்காயை நீங்கள் போய் செடியில் பறிக்கிறீங்கன்னா கத்திரிக்காய் செடிக்கு உயிர் இருக்குல்ல, அப்போ அது வலிக்க தானே செய்யும். இப்போ ஆட்டை அறுக்கிறோம்னா அதுக்கு வந்து ரத்தம் போகுது. ஒரு செடியை அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து அந்த ஊநீர் வடியை தான் செய்யும். ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாதுப்பா. இந்த கறி உணவுகள் மனசனுடைய அந்த மனசை வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்கு நாளாகும், அவ்வளோதான். நீங்கள் அந்த கறி உணவுகள்னு பாகுபாடு பார்க்க வேண்டாம். காய்கறி உணவுகள் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். நீங்கள் தாராளமாக கோயிலுக்கு போங்க. அதான் வழக்கம் போல் மேலே தண்ணியை ஊற்றி கழுவிட்டு போயிடும்ல, அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. உணவை வந்து நீங்கள் வெறுக்க வேண்டாம். உணவு வந்து உங்களை விட்டு அதுவாக ஒரு நாளைக்கு ஒதுங்கும். நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது கறி உணவாக இருந்தாலும் சரி, காய்கறி உணவாக இருந்தாலும் சரி, நம்ம நாளாக வயசாக இந்த உணவுகள் வந்து நம்மளை விட்டு அதுவாக விலகி போகும். அது வரைக்கும் நீங்கள் நடிக்க வேண்டாம். ஆன்மீகத்துக்கும் சரி, யோகத்துக்கும் சரி, தியானத்துக்கும் சரி, தவத்துக்கும் சரி, நீங்கள் தேடுற இறை தேடுதலுக்கும் சரி, நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டுமே போதும். அப்போ இந்த கறி உணவு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உத்தராட்சம்லாம் போட்டால் கறி உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த உத்தராட்சம் போட்டால் கறி உணவு சாப்பிடக்கூடாது, சாமி குத்தமாகி போயிடும், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த உத்ராச மாலையை போட்டுட்டு நான் கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இவன் சொல்ல இவனோட நினப்பு பூரா அந்த கறியில தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் கறி குழம்பு வச்சுட்டாங்கன்னா இவனுக்கு வாசம் மூக்க தொலைக்கும். இந்த கறி உணவு அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய கொடூரமானதெல்லாம் கிடையாது. அதுவா உங்களை விட்டு ஒரு நாளைக்கு போகும். நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா, யோகம் பண்ணுறீங்களா, தவம் பண்ணுறீங்களா, கோயில் போகிறீங்களா, இல்லை ருத்ராட்ச மாலை நிறைய அள்ளி போட்டுக்கிறீங்களா, நீங்கள் என்ன வேணால் போட்டுருங்க. இதை உணவை மட்டும் பாருங்கள். இதை பாகுபாடாக பார்க்க வேண்டாம். அது உங்கள் உடம்புக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது அந்த உணவாக உங்களை விட்டு போகும். அப்போதைக்கு விட்டுருங்க. அது வரைக்கும் இந்த பாகுபாடெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. நடிக்க வேண்டாம். ஆன்மீகத்தில் உண்மையாக இருந்தாலே போதும்.